நன்றி கெட்ட உலகமடா இது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம ஒன்று ரொம்ப எதிர்பார்த்து இருப்போம். அந்த இடத்துல நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. கடவுள் கொஞ்சம் நம்மளை இப்படி சோதிச்சிட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளே, இந்த மனிதர்களோடு நாம் பழகும் பொழுது, நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும், வீட்டில் உறவினர்கள், இவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும். நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். நம்ம முதல்ல நம்ம வயசுக்கு ஏற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வயசுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறோமா, பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமாங்கிறது வேறு. நமக்கு ஒரு ஏஜ் இருக்குது. 14 வயசுனா 14 வயசில் சில பேச்சு தான் பேசணும். 70 வயசு ஆயிடுச்சுன்னா அதில் சில பேச்சு தான் பேசணும். 70 வயசு உள்ளவங்க நிறைய இடத்துல ஹியூமராக பேசுகிறேன்னு அவங்கள மட்டம் தட்டிப்பாங்க. அதனால நிறைய பேர்கிட்ட வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த ஹியூமராக பேசுகிறது நிறைய இடத்துல மிஸ்டேக்கு தான், அது வெறுப்பு தான். அதில் ஒரு பெரிய லாபம்லாம் ஒன்றுமே ஏற்படாது. நாம் நினச்சிப்போம் அவங்க நம்மளை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க, குளிர்ந்து பார்க்குறாங்கன்னு. அதெல்லாம் இல்லை. இந்த தொல்லை ஏன் வந்தது அப்படின்னே நம்மளை யோசிப்பாங்க. அதனால் வயதுக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமான்னு நம்ம எல்லாரும் நம்மள்கிட்ட ஒரு கேள்விக்குறியை கேட்டு வைக்கணும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும். அப்பா கிட்ட எப்படி பேசணும், அம்மா கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. உறவுகள்கிட்ட எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் எல்லா பேச்சையும் எல்லா நேரத்துலையும் அழகாக எடுத்துன்னு போக மாட்டாங்க. அதனால் நம்ம மரியாதை குறையும். இந்த உலகத்தில் மரியாதைங்கிறத யார் குறைக்கிறான்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் குறைக்கிறதே கிடையாது. நாம் பேசுகிறதுனாலேயே மரியாதை குறையுது. நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் ரொம்ப விளையாட்டாக ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு, உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அழகாக பேசுவோம். ஆனால் நம்ம வந்ததுக்கு பிறகு அவங்க பேசுவாங்க, என்ன கேனத்தனமாக பேசிட்டு போகிறான். நம்மளை பற்றி நம்ம வீட்டில் உள்ளவங்களே மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவாங்க, இது லூஸுங்க அப்படின்வாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். காரணம் பேச்சு. வயதுக்கு ஏற்ற பேச்சு, வயதுக்கு ஏற்ற வாழ்க்கை அவசியம். இதெல்லாம் மனுஷா நம்ம எல்லாம் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் இனிமேல். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 60 வயசு 70 வயசு ஆகிடுச்சுன்னா சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு நிறையா சொல்லி கொடுப்பாங்க, கதைகள் சொல்லி கொடுப்பாங்க, ஞானத்தை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்போ கூகுள்லே சர்ச் பண்ணி அது தெரிஞ்சுக்குது. அதுக்கிட்ட தெரிஞ்சுக்கிற ஞானம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. எல்லாம் ஒன்றும் சொல்லித்தரவே வேண்டாம், எல்லாம் தெரியுது. அப்போ நமக்கு என்ன ஏஜ் ஆகுது, நம்ம எப்படி இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுங்க, அதுதான் நமக்கு நல்லது, நிம்மதி. தன்னுடைய குடும்பத்தை டேமேஜ் பண்ணுறவங்க, வெளியிடத்தில் சிறு பிள்ளைத்தனமாக, அதுவும் முக்கியமாக கணவன் மனைவி பிள்ளைங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தை தானே வெளியிடத்தில் டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. சில நேரத்தில் மனைவியை போய் கணவன் என்ன பண்ணுவார்னா பல இடங்களில் டேமேஜ் பண்ணி பேசுவார். அதுமாதிரி மனைவி சில நேரத்தில் கணவனை டேமேஜ் பண்ணி பேசுவாங்க, தன்னுடைய பிள்ளையை டேமேஜ் பண்ணி பேசுவாங்க. ஐயோ அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, அவன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவன் இப்படி லூஸு மாதிரி சுற்றுறாங்க, ஒன்று சொன்னால் அவனு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டுறாங்க, இப்படி சொல்லுவாங்க. இந்த ஆள் சம்பாதிக்கவே மாட்டுறாருங்க, எங்கேயோ சுற்றுறாருங்க, என்ன பண்ணுறாருன்னே தெரியலைங்க, இப்படி சொல்லுவாங்க. இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க, யாரை பற்றியும் குறை, அதுவும் முக்கியமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பற்றி குறையே சொல்லாதீங்க, உயர்த்தி பேசுங்க. உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கவே இல்லை, சிறு பிள்ளைத்தனமாக இருக்கார், சொல்கிற வேலையை செய்யலைனாலும் கூட பரவாயில்ல, 10 பொய் சொல்லுங்கள். சொந்தக்காரனுக்கு முன்னாடி, தெரிஞ்சவனுக்கு முன்னாடி, நண்பர்களுக்கு முன்னாடி 10 பொய் சொல்லுங்கள். அந்த பொய்யில் ஒன்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிய வரும், உங்கள் மனைவிக்கு, கணவருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு. அதை கேட்டாவது அவங்க மாறுவாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனால வெளியில் உள்ளவன் தான் சந்தோஷப்படுறான், வீட்டுக்குள்ளே உள்ளவன் ரொம்ப வருத்தப்படுவான். அதே மாதிரி என்றைக்குமே வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது தான் நல்லது. சும்மா பேசும்போதே பேசுங்க, ஒரு கோடியில் பேசுங்க, லட்சத்தில் பேசுங்க.
இங்கே தான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், இப்போ தான் வாங்கியிருக்கிறேன், ஒரு 25 லட்சம் ரூபா செலவாயிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை 2.5 லட்சம் ரூபா இப்போ வந்தது, ஒரு பணம் வந்தது, ஃபிக்ஸடில் போட்டேன்னு சொல்லுங்கள். என்ன போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பார்க்க போகிறான். என் வீட்டில் பொருள் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, நிம்மதி இல்லை. அது இல்லை இல்லைன்னு சொல்லும்போது அது இல்லைன்னு தான் போயிட்டுருக்கு. அதை இருக்குன்னு சொல்லுங்கள், வைத்தறியட்டும், பரவாயில்ல. அவன் வந்து கேட்டால் சொல்லுங்கள், நீங்களாக போய் எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு மனிதனுடைய இமேஜை தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் குடும்பத்தை உயர்த்த வேண்டும். அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் வீட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பலகை ஒன்று அடித்து, ஓட்டு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடி வீட்லேயும் உண்டு. அந்த பலகையில் அப்படியே ப்ரொசீஜராக அந்த ஃபோட்டோ இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவர் எப்போ இருந்தார், 7 வயசு, 8 வயசு, 9 வயசு, 10 வயசில் அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கும். அந்த வீட்டில் அப்படி போய் இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடுவாங்க யாருன்னு. இந்த காலத்துலேயும் ஃபோட்டோக்கள் மாட்டிருக்காங்க. பிள்ளைகள் ஃபோட்டோ, குடும்பங்கள் ஃபோட்டோ இருக்குது. வெளிநாடு போனது, வெளியூர் போனது எல்லாம் பெருசாக ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வரா, தெரிஞ்சவன் வரான், அறிந்தவன் வரான், நண்பன் வரான், வீட்டை பார்க்குறான். பா நல்லா வச்சுருக்கப்பா வீட்டை சொல்கிறான். அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அவன் நினைக்கிறது கரெக்டு, பார்க்கறது கரெக்டு, நடந்துக்கிறதும் அப்படி தான் நடந்துக்கணும். நம்மளை ரொம்ப ஹையாக உயர்த்தி பார்க்கணும். யார் வீட்லேயும் இல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அவங்ககிட்ட நம்ம சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறோம். அந்த சமூக அந்த நண்பர்கள்ட்ட, அந்த மனிதர்கள்ட்ட, அந்த சொந்தக்காரன்ட்ட அப்படின்னா அவன் போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் வாழ்வு பாருன்ட்டு போயிடுவான். இமேஜ் உடச்சிடாதீங்க, இமேஜ் குறையவே கூடாது. இந்த உலகம் என்ன, ஒரு மனுஷனுக்கு வந்து அதிகமான பாடத்தை நிறைய கற்றுக் கொடுக்குது. எப்படின்னா, இந்த உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரிய பாடமே மனுஷனுக்கு என்னென்னா, வலி நிறைந்த வார்த்தைகளால் உலகம் சுடுகிறது. அது சில நேரங்களில் நமக்கு பாதிக்கும், சில நேரங்களில் பாதிக்காது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை பற்றி ஏதாவது நினைக்கிறாங்களா அப்படி பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள்லாம் என்ன நினச்சிட்ருப்பீங்க? இந்த உலகம் கெட்டு போயிட்டு, இந்த உலகம் வீணாக போயிட்டு சொல்கிறோமா இல்லையா அடிக்கடி வார்த்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் என்னை புரிஞ்சிக்கலை, இந்த உலகம் வந்து எனக்கு வீணாக போயிட்டு, இந்த உலகம் எனக்கு பிடிக்கலை. ஏன் சொல்கிறோம்? உலகம்னா என்ன, இந்தியாவா, சைனாவா, அமெரிக்காவா, இலங்கையா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, நீ யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருப்பையோ அதுதான் உலகம்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. அந்த ஒரு மனிதனோ அந்த 2 மனிதனோ உன்னை துன்புறுத்தும் போது இந்த உலகம் பழி வாங்கிறதா நீ நினைக்கிற. நோ, ஒரு உயிர் பழி வாங்கியிருக்கு, ஒரு உயிர் உன்னை வந்து வேதனைப்படுத்துது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடனே உலகத்துக்கு போயிடுறோம். நம்மளோட தாட் வேறு மாதிரி போகும்போது உலகம் பிடிக்காமல் போகுது. அதனால தான் பல பேர் மரணத்தை நோக்கி போகிறாங்க. ஒன்று தெரியுமா? உலகத்தில் மரணம்ங்கிறது எப்போ தெரியுமா வரும்? பண்ணுற பாவத்தின் அடிப்படையில் தான் மரணம் ஏற்படும். பண்ணுற பாவத்தின் அடிப்படையில் தான் மரணம் ஏற்படும். பாவம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மரணங்கள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். பாவம் தான் மரணத்தை அழைச்சிட்டு வரும். அந்த மரணத்தை அழைச்சிட்டு வந்துட்டு பாவம் நிப்பாட்டிடும். நம்ம பண்ண புண்ணியம் உயிரை போவிடாமல் தடுத்துடும். ரொம்ப கஷ்டம். இப்போ புண்ணியம் பண்ணலாமா வேணாமான்னே பல பேருக்கு தோணும். பாரத கதை ஒன்று இருக்குது. கர்ணமோட்சம்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் ஒரு இடம் வரும். கர்ணன் வந்து இறந்து போகிறான். இது கதை இப்படி வருது. ஆனால் கர்ணனை அழிக்கிறதுக்கு முன்னாடி, அவனை கொல்றதுக்கு முன்னாடி பல சூழ்ச்சிகள் பண்ணுறாங்க. இதில் கிருஷ்ண பரமாத்மாவும் உடந்த. அவர் வந்து ஒரு தேர் ஓட்டி வந்து தேரை ஓட்டாமல் போயிடுறான். அவர் இறங்கி அந்த தேர் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு அதை தள்ளுறாரு. அந்த நேரம் பார்த்து அம்பை விடு, இப்போ போயிடுவான் அப்படிங்கிறாரு இறைவன் கிருஷ்ண பரமாத்மா. உடனே அர்ஜுனன் அம்பை விடுறான். ஒரு 10 அம்பு வருது. அதுக்கு பிறகு அவன் பண்ண தர்ம தேவதையால் தாங்கிக்க முடியல. இப்படி வந்து அம்பை விட்றாரே ஆண்டவன் சொல்லி, இப்படி அர்ஜுனன் விட்றானே, அவன் சத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு முடியலையேன்ட்டு தர்ம தேவதை அந்த அம்பை மாலையாக மாத்துறா. மனுஷன் உயிர் போகலை, ஊன்னு தவிச்சின்னு நடக்கிறான். அப்போ கிருஷ்ணன் வராரு.
கிருஷ்ணன் வந்து கேட்குறாரு, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேணும், நீ கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த உலகத்தில் ஒரு தான் செய்த புண்ணியம் இருக்கும் வரை என் உடம்பில் உயிர் இருக்கும். மரணத்தை அழைச்சிட்டு வந்தது எது? பாவம். ஒரு மனுஷன் பண்ணுற பாவம்தான் மரணத்தை அழைத்து வரும். ஆனால் அதே அந்த உயிர் போகணுன்னா அந்த புண்ணியம் வெளியில் போனால் தான் உயிர் போகும். அதனால தான் சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, இறக்கும் பொழுது ஒருத்தவங்க உயிர் போகாது. நிறைய பேர் பால்லாம் ஊற்றுவாங்க, 4 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அப்படின்னா என்னென்னா, தான் பண்ண புண்ணியத்தை அந்த ஆன்மா என்ன பண்ணுமா, யாரோ ஒருத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு ஏங்கிக்கிட்டே இருக்குமா. அதனால தான் தனக்கு பிடிச்சவன் அந்த கண்ணு தேடிக்கிட்டே இருக்கும். தனக்கு பிடிச்சவன் வந்த பிறகு அவனை பார்த்தவொன்னே அந்த கண் வழியாக அந்த புண்ணியம் அவனுக்கு போகுமா. அப்போ தான் அந்த ஆன்மா போய் சேரும். புண்ணியந்தான் கடைசியாக போகுது உடம்பை விட்டு வெளியில். இதை கர்ணமோட்சம் ரொம்ப அழகாக உணர்த்தும் நமக்கு. மகாபாரதத்தில் கர்ணமோட்சம் அழகாக உணர்த்தும். புண்ணியத்தை வெளியில் எப்படி வாங்குவார் இறைவன்னா, எப்படிப்பா கொடுக்க முடியும்னு கேட்குறான். உன்னுடைய இரத்தத்தில் அப்படியே அந்த இரத்தத்தை, இந்த அம்பை எடுத்துட்டு இரத்தத்தை எடுத்து இரத்தத்தின் மூலமாக தன் புண்ணியத்தை கொடுப்பான் கர்ணன். புண்ணியம் போன உடனே உயிர் போயிடும். அப்போ நம்மளோட உடம்பில் இன்றைக்கி ஒரு உயிர் இருக்குன்னா புண்ணியம்தான். நாம் இன்றைக்கி நடக்கிறோம்னா புண்ணியம்தான். நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா புண்ணியம்தான். பாவம் நம்மளை அழிக்குது. அப்போ நம்ம இனிமேல் நிறைய புண்ணியம் செய்ய ஆரம்பிக்கணும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் புண்ணியம்னா நம்மளை பல பேரை சந்தோஷப்படுத்துறது புண்ணியம் அப்படின்னு சிறு பிள்ளைத்தனமாக சில விஷயத்தை பேசி நம்ம அவமானப்பட்டு நிற்கிறோம். புண்ணியம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த மனுஷன் தருவார் அவர் அப்படின்னு என்னைக்கு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிக்கிறானோ நம்ம புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இந்த மனுஷன் ரொம்ப நல்லவர்ரா அப்படின்னு நம்ம நடந்து போகும்போது யாரோ ஒருத்தன் தேர்ட் பர்சன் பேசுவான் பாருங்கள், அது காதில் கேட்கும்போது நம்ம புண்ணியத்தை ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம புண்ணியம் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும். அதனால் இந்த வாழ்க்கையில் புண்ணியம் எது, தர்மம் எது, பாவம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையில் புண்ணியம் நமக்கு வேணும்னா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத விட மற்றவங்க நம்மளை வந்து மனுஷன்டா அப்படின்னு மற்றவங்கெல்லாம் நமக்கு பிடிக்கிற மாதிரி, இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது, அது பேர் புண்ணியத்தில் வராது. நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும், அந்த நாள் வரணும். அதுக்கு நம்ம இமேஜை உயர்த்தணும். அதில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். இருந்து புண்ணியத்தை தேடுங்க. அந்த புண்ணியம் உங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.